வணக்கம் நேர்களே. என்கிட்ட எல்லாரும் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, எனக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, நாங்கள் வந்து ஒரு கால்சியம் மாத்திரை எடுத்துக்கணுமா, உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நம்ம உடலை வந்து நம்ம நார்மலாக ஆரோக்கியமாக வச்சுருந்தோம்னா ரெண்டு வகை, ஒன்று வந்து உணவுப் பொருட்களை கரெக்டாக உட்கொள்றது, இன்னொன்று வந்து உடற்பயிற்சிகள். இது ரெண்டையும் வச்சுருந்தோம்னா கால்சியம் மாத்திரைகள் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதில் பல பேர் வந்து அதை செய்கிறது கிடையாது, முறையாக செய்கிறது கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து எலும்பு வளர்ச்சி, ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் வரலாம். வந்துட்டு உடனடியாக அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குமா, அதாவது வலியை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது. அது வந்து கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு அறிகுறியும் காமிக்காம கடைசியில் எலும்பு முறிவை ஏற்படுத்துது. இந்த எலும்பு முறிவு வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம். அப்பயும் கூட நம்ம 40 வயசுல நாங்க சொல்றது வந்து அப்பயும் நீங்க பயிற்சி பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ஒரு கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க வாக்கிங் போங்க. அப்புறம் வந்து உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாத்துங்க. நீங்க வந்து சத்தான பொருட்களை சாப்பிடுங்க. அப்புறம் மது பழக்கமோ இல்லை புகைப்பழக்கமோ இருந்ததுன்னா அது வந்து நீங்க அடியோட நிறுத்துங்க, இல்லை குறைச்சிக்குங்க. இந்த எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த இதை வந்து கால்சியம் எடுத்துக்கணும்னு அவசியம் இருக்காது. ஆனா வந்து மாதவிடாய் நின்று போன தாய்மார்கள், அதாவது 45 வயசுக்கு மேல உள்ளவங்க கண்டிப்பா வந்து சில சமயங்கள்ல கால்சியம் எடுத்தே ஆக வேண்டியிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு கால்சியம் எவ்வளவு கொடுக்கலாம்னா ஒரு நாளைக்கு வந்து 500 மில்லிகிராம்ல இருந்து 1 கிராம் வரைக்கும், அதாவது ஒரு மாத்திரையில 2 மாத்திரை வரைக்கும் அவங்களே எடுத்துக்கலாம். வருஷம் பூரா எடுத்துக்கணுமா அப்படிங்கிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 மாசத்துல 4 மாசம் எடுத்தா போதும். அவங்க எடுத்துக்கும் போது விட்டமின் டி மாத்திரையோட சேர்த்து எடுத்துக்கலாம். அவங்க உணவுப் பொருட்கள் கரெக்டா எடுத்துக்க முடியலன்னா சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். இது வந்து அந்த வயது 45 வயசுக்கு மேல உள்ளவங்க. அடுத்து யாருக்கு தேவைப்படும்னா வந்து கருவுற்ற தாய்மார்கள், அதாவது மாசமா இருக்கிறவங்களுக்கு இந்த கால்சியம் சத்து ரொம்ப தேவை வந்து. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கிராமுக்கு மேலேயே வந்து கால்சியம் தேவைப்படுது. 1.2 கிராம் கால்சியம் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அதை கண்டிப்பா அவங்க உணவுப் பொருட்களை எடுத்துக்க முடியாது, அதனால சப்ளிமெண்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று வந்து பாலூட்டும் தாய்மார்கள், அவங்களுக்கும் வந்துட்டு இந்த கால்சியம் சத்து அதிகமா தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நோய் வாய்ப்பட்டு ஃப்ராக்சர் ஆயிருக்கு, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், இல்லை மாவு கட்டு போட்டிருக்கோம்னா அவங்களுக்கும் வந்துட்டு கால்சியம் சத்து அந்த சமயத்தில் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அவங்களுக்கும் வந்து கால்சியம் சப்ளிமெண்டேஷன் நம்ம கொடுக்கலாம். வந்து கால்சியம் விட்டமின் டி வந்து நம்மளே வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னாலுமே மருத்துவரின் பரிந்துரையோட ஒரு நல்ல கால்சியம், அதாவது அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கக்கூடிய கால்சியத்தை வாங்கி சாப்பிட்றது நல்லது. மேலும் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கல்லீரல் மற்றும் சிறுநீரக வியாதி உள்ளவங்களும் கால்சியம் மாத்திரைகள், விட்டமின் டி மாத்திரைகளை எடுத்துக்க வேண்டியிருக்கும். ரொம்ப முக்கியமா அப்படியே நார்மலாவே சாப்பாடு மாதிரி கால்சியம் வந்து ரெகுலரா எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.